2023-24 தங்க சேமிப்பு பத்திரங்கள் மூலம் சுமார் 27,000 கோடி ரூபாய் அளவிலான அந்நிய செலாவணி மிச்சமாகியுள்ளது. இதன் பின்னணி பற்றி இந்த தொகுப்பு அலசுகிறது. தங்க நுகர்வில் உலக அளவில் சீனாவிற்கு அடுத்து 2வது இடத்தில் இந்தியா உள்ளது. ஆனால் இந்தியாவில் தங்க நுகர்வில் சுமார் 90% இறக்குமதிகள் மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்தியாவின் இறக்குமதிகளில் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் நிலக்கரிக்கு அடுத்த 3வது இடத்தில் தங்கம் உள்ளது. 2023-24 மொத்தம் 800 டன் அளவுக்கு தங்கம் இறக்குமதி செய்யப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2023 ஏப்ரல் முதல் 2024 ஜனவரி வரை மொத்தம் $3,786 கோடி அளவுக்கு தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய ரூபாயில் இதன் மதிப்பு 3.13 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். 2022 தங்கம் இறக்குமதியை கட்டுப்படுத்த அதன் மீதான இறக்குமதி வரியை 15% மத்திய அரசு உயர்த்தியது. மேலும் தங்க நுகர்வை குறைக்க தங்க சேமிப்பு பத்திரங்கள் விற்பனை திட்டத்தை இந்திய ரிசர்வ் வங்கி கடந்த சில ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகிறது. தங்க காசுகள் மற்றும் தங்க நகைகளில் முதலீடு செய்யப்படும் சேமிப்புகளை தங்க சேமிப்பு பத்திரங்களுக்கு மடைமாற்றம் செய்து அதன் மூலம் தங்கம் இறக்குமதி குறைக்கப்படுகிறது. கடந்த 2016 முதல் தற்போது வரை மொத்தம் 147 டன் அளவுக்கு 72,275 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க சேமிப்பு பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. 2020-21 16,049 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க சேமிப்பு பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டன. 2021-22 இதன் அளவு 12,991 கோடி ரூபாயாக குறைந்தது. 2022-23 6,551 கோடி ரூபாயாக மேலும் சரிந்த தங்க சேமிப்பு பத்திரங்கள் விற்பனை 2023 ஏப்ரல் முதல் 2024 பிப்ரவரி வரை 27,032 கோடி ரூபாயாக வெகுவாக அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக 2023 ஏப்ரல் முதல் 2024 பிப்ரவரி வரை $326 கோடி அளவுக்கு அந்நிய செலாவணி மிச்சமாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.